وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தார்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 22வது இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இனி வரவிருக்கிற இறுதிக்கட்ட நாட்களை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் இறைவன் கபூல் செய்வானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வியல் கொள்கையாக நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கைகள், சட்டங்கள், சித்தாந்தங்கள் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் வடிவமைத்து தரப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் எல்லா விஷயங்களிலேயும் இந்த உலகில் இருக்கிற பிற சமயங்களை விட்டும் இஸ்லாம் தனித்துவத்தோடு தனித்து செயல்பட்டு வருவதை, விளங்குவதை நாம் பார்த்து வருகிறோம். எப்படி அல்லாஹ் தஆலா வணங்குவதற்கு தகுதியானவன் ஒருவன்தான் இருக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஒரே இனமாகத்தான் இருக்க முடியும் என்ற கருத்தையும் எந்த சமரசமும் செய்யாமல் இஸ்லாம் முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகில் வாழுகிற மக்களில் பல்வேறு சமயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்கள். பெருவாரியான பகுதிகளில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மனித இதயங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு வகையான ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டு சமத்துவமின்மை என்பது உலகின் எல்லா பகுதிகளிலேயும் நிலவி வருவதை நாம் பார்க்கிறோம். சில இடங்களிலே பார்த்தால் மொழியின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிறது. சில தேசங்களிலே இனத்தின் அடிப்படையிலே பாகுபாடு காட்டப்படுகிறது. சில தேசங்களில் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுகிறது என்பதை நாம் பரவலாக பார்த்து வருகிறோம். நம்முடைய இந்தியா உள்ளிட்ட நாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் மனிதகுலம் எப்படி நடத்தப்படுகிறது என்றால், கடவுளுடைய தலையிலிருந்து பிறந்தவன் ஒரு இனமாகவும், வயிற்றிலிருந்து, காலிலிருந்து, இன்ன பிற பகுதிகளிலிருந்து பிறந்தவர்கள் வெவ்வேறு இனங்களாகவும் பாவிக்கப்பட்டு மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டு வருவதை நாம் நம்முடைய நாட்டிலே அனுபவபூர்வமாக பார்த்து வருகிறோம். கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் மேல் சாதியினர்கள், கடவுளின் தலையிலிருந்து இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தடுத்த நிலையில் உள்ளவர்கள் அவர்களை விட தாழ்ந்தவர்கள், காலிலிருந்து பிறந்தவர்கள் மிகவும் கீழான நிலையில் உள்ளவர்கள் என்று பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
இந்தியாவிலே கூட நமக்கு தெரிந்திருக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலே திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தவர் பிரபலமான ஒரு நபர் ஆஷ்துரை என்பவர். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஜில்லா கலெக்டராக அவர் இருந்தார். அவரை யார் கொலை செய்கிறான் என்று பார்த்தால் வாஞ்சிநாதன் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவன் கொலை செய்கிறான். 1911ஆம் ஆண்டு வாஞ்சிநாதனை ஒரு விடுதலை போராட்ட வீரனாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த கொலைக்கான காரணம் என்ன என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிற போது, ஆஷ்துரை இந்திய சமூகத்திலே நிலவி வந்த பல்வேறு விதமான சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரான கொள்கை கொண்டவராக இருந்தார். மனித இனத்திற்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுவதை அவர் ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது வரலாற்று ஆய்வாளர்களுடைய தகவல். எந்த அளவிற்கு என்றால், ஒரு நாள் அவர் தன்னுடைய குதிரை ஓட்டியோடு தன்னுடைய ஊரிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார், வாக்கிங் சென்று கொண்டிருக்கிறார். பின்னாலே அவருடைய சாரட்டு வண்டி வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி அந்த வண்டியிலே இருக்கிறார். முத்தாரவுத்தர் என்று அழைக்கப்படக்கூடிய தன்னுடைய குதிரை ஓட்டியை அழைத்துக் கொண்டு மாலை நேரத்திலே அவர் நடைப்பயணமாக வாக்கிங் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு இடத்தில் ஒரு பெண்மணி கதறி அழுகிற சத்தம் கேட்கிறது. என்ன என்று விசாரித்து பார்த்ததில் அது ஒரு சேரி பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண்மணி பிரசவ வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்ற தகவல் அவருக்கு வருகிறது. உடனே அவர் அந்த பகுதிக்கு செல்ல முனைகிறார். அவருடைய குதிரை ஓட்டி சொல்லுகிறார், அது சேரி பகுதி, தாழ்த்தப்பட்டவர்கள் வசிக்கிற இடம், அதிலே நாம் செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவுடன் அங்கு என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் தான் இந்த தகவல் அவருக்கு கிடைக்கிறது. உடனே ஆஷ்துரை சொல்லுகிறார், ஏன் இப்படி வேதனையால் இந்த பெண்மணி துடித்துக் கொண்டிருக்கிறாள், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டியதானே என்று சொல்லுகிற போது, மருத்துவமனைக்கு இந்த பெண்மணியை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் வண்டியில் வைத்துதான் சொல்ல வேண்டும். அப்படி வண்டியிலே வைத்து அழைத்து செல்வதாக இருந்தால் உயர் சாதி மக்கள் வசிக்கின்ற பகுதியை கடந்துதான் அந்த வண்டி செல்ல வேண்டும். ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை ஏற்றிக்கொண்டு உயர் சாதி வகுப்பினர் இருக்கக்கூடிய பகுதியிலே வண்டியை ஓட்டி செல்வது என்பது அது அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. அதனால் உயர் சாதி மக்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொன்னவுடன் அவர் என்ன செய்கிறார், நான் உத்தரவிடுகிறேன், ஒரு வண்டியை வர சொல்லுங்கள் என்று ஒரு குதிரை வண்டியை வர சொல்லி அந்த பெண்மணியை ஏற்றி அனுப்புகிறார். அவருடைய குதிரை ஓட்டி சொன்னதை போன்றே அக்ரஹாரத்திலே வைத்து அந்த வண்டி தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஒரு தாழ்த்தப்பட்ட இனப்பெண்ணை எங்களுடைய தெரு வழியாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது யாருடைய உத்தரவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த வண்டியை மறுச்சிடுறாங்க. இப்ப அந்த வண்டி மறைக்கப்பட்டவுடன், செல்வதற்கு மறுக்கப்பட்டவுடன் ஆஷ்துரை என்ன செல்கிறார், அந்த பெண்மணியை தன்னுடைய சாரட்டு வண்டியிலே ஏற்றிக்கொண்டு அவர் மருத்துவமனைக்கு புறப்படுகிறார். ஆங்கிலேய அதிகாரி தான், சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்தவர் தான். ஆனாலும் அவரிடத்திலேயும் மனிதாபிமானம் இருந்தது. அந்த தாழ்த்தப்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை தன்னுடைய வண்டியிலே ஏற்றிக்கொண்டு நான் என்னுடைய வண்டியில் அழைத்து செல்லுகிறேன் என்று ஏற்றிச் செல்லுகிற போது சில இளைஞர்கள் அந்த வண்டியை தடுத்து நிறுத்துகிறார்கள். அவர் தன்னுடைய கையிலே வைத்திருந்த சவுக்கையினால் அவர்களை அடித்து துரத்திவிட்டு தன்னுடைய வண்டியை அவர் செலுத்துகிறார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி மருத்துவமனையில் சேர்த்து பிரசவம் பார்க்கப்படுகிறார். இப்படி அவரால் அடிக்கப்பட்டவர்களில் சில இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த இளைஞர்களில் 16 வயது மதிக்கத்தக்க ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் வாஞ்சிநாதன். 16 வயது இளைஞனாக இருக்கிற போது உயர் சாதியிலே பிறந்த அவன் இவர்களை கொண்டு செல்லக்கூடாது என்று மறுக்க, இவர் அடித்து விரட்டிவிட்டு கொண்டு செல்வதனுடைய காரணமாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு சபதம் எடுக்கிறார். எங்களுடைய சாதிய ஆணாதிக்க சக்திக்கு எதிராக இவர் செயல்படுவதன் காரணமாக இவரை கொன்றே தீருவேன் என்று சபதமிட்டு, அதே வாஞ்சிநாதன் தான் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஆஷ்துரையை சுட்டுக் கொன்றான் என்பது வரலாறு. மணியாச்சி என்ற பகுதி இங்க திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிறது. வாஞ்சி மணியாச்சி என்று சொல்லுவார்கள்.
அந்த ஊருடைய ரயில்வே ஸ்டேஷனிலே வைத்துதான் ஆஷ்துரை கொலை செய்யப்படுகிறார். கொன்றவன் யார் என்றால் வாஞ்சிநாதன். விடுதலை போராட்ட வீரர் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த சாதிய வெறிதான் ஆஷ்துரையினுடைய கொலைக்கு காரணமாக இருந்தது என்பது வரலாறு. ஆக இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலேயும் இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரியான சாதிய ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பின் அடிப்படையிலே வித்தியாசம் கற்பிக்கப்படுகிற நிலை, மனிதகுல சமத்துவத்திற்கு எதிரான சிந்தனை இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்றால் உலகில் பல்வேறு நாடுகளிலும் வெவ்வேறு விதத்திலே இருந்திருக்கிறது. அமெரிக்காவிலே பார்த்தால் இன்றும் அங்கே நிறவெறி தலைவிரித்தாடி கொண்டுதான் இருக்கிறது. நாகரிகத்தினுடைய உச்சத்திற்கு வந்திருந்தாலும், படிப்பறிவிலே உயர்ந்தவர்களாக அவர்கள் இருந்தாலும், அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற அந்த நிறவெறி என்பது இன்றும் கூட அவர்களுடைய சமூகத்தில் இருந்து களையப்படாததாக இருக்கிறது. இன்னைக்கு சில உயர்தரமான ஹோட்டல்கள்ல, உயர்தரமான இடங்கள்ல கருப்பர்களுக்கு அனுமதி இல்லை என்பது எழுதி போடப்பட்டிருக்கிறது. இங்கே கருப்பர்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை என்ற போர்டுகள் சில இடங்களிலே இப்பொழுதும் எழுதி போடப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நிறவெறி அமெரிக்காவிலே தலை தூக்கி ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதி, சில பகுதிகளிலே பார்த்தால் மொழி வெறியின் காரணமாக இந்த மொழி பேசக்கூடியவனை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற அந்த மொழி வெறியின் காரணமாக மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுகிற சூழல் உலகில் பல்வேறு பகுதிகளிலேயும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனால் ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, மனித குலத்தை பார்த்து சொல்லுகிற முதல் தகவல் என்னவென்றால், படைத்தவன் எப்படி ஒருவனாகத்தான் இருக்க முடியுமோ அதே மாதிரி படைப்பினங்கள் என்பது ஒரே இனமாகத்தான் இருக்க முடியும். மொழியிலே நீங்க வேறுபட்டிருக்கலாம், நிறத்தால் வேறுபட்டிருக்கலாம், பிற இடங்களால் நீங்கள் வேறுபட்டிருக்கலாம். அதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்க எல்லாருமே ஒரே ஆண் பெண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அன்னை ஹவ்வா அம்மையாருடைய அந்த 2 தம்பதிகளிலிருந்து உருவான இனம்தான் என்ற அடிப்படையில் பார்த்தா இனத்தின் அடிப்படையில் படைப்பினங்கள் அனைத்தும் ஒரே இனமாகத்தான் இருக்க முடியும் என்ற கொள்கையில இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கிறது. அதில் எந்த சமரசத்தையும் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் தயாராக இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிற பொழுதெல்லாம் யா அய்யுஹன் நாஸ், பல்வேறு இடங்களில் கூப்பிடுகிற போது மனித இனத்தை பார்த்து சொல்லுகிறார், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. யா அய்யுஹன் நாஸ் உத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றால், ஒரே ஆன்மாவில் இருந்து உங்களை படைத்தானே, அந்த ஒருவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்து அவர்கள் இருவர் மூலமாக ஒட்டுமொத்த மனித குலத்தையும் உருவாக்கினானே, அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதிலிருந்து மனித குலத்திற்கான அந்த துவக்கம் என்பது ஒரே நபரிடமிருந்து வருகிறது என்ற அடிப்படையில் மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது என்பது அது இயற்கைக்கு முரணானது, இஸ்லாத்திற்கு முரணானது என்பதை இது மாதிரி பல வசனங்களின் வழியாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்படுகிற போது அன்றைய அரேபியாவினுடைய நிலை எப்படி இருந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். மொழி வெறியும் இனவெறியும் வர்க்க பேதமும் அவர்களிடத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனுடைய தூதராக இந்த மண்ணுக்கு வாராங்க. அவங்க பிற மக்களை எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அரபுகள் என்பவர்கள், அரபி மொழி பேசக்கூடியவர்கள் தான் உண்மையான மொழி பேசக்கூடியவர்கள். மற்றவர்களை எல்லாம் அஜமிகள் என்று அழைத்து வந்தார்கள். அஜமி என்றால் என்ன அர்த்தம்? ஊமைகள் என்ற அர்த்தம். வேற எவன் பேசுறது மொழி கிடையாது. அது எந்த மொழியா இருந்தாலும் சரிதான், நாங்க பேசுற மொழி தான் அது உண்மையான மொழி. மற்றதுல அது ஊம பாசன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான மொழி வெறி, நிறவெறி, கருப்பர்களை விட சிவப்பர்கள் உயர்ந்தவர்கள் என்று போற்றுகிற அந்த வெறி, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற நிலை, இதெல்லாம் அன்றைய அரபுலகத்திலே மண்டி கிடந்த இருந்த சூழலில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதராக அனுப்பப்படுதாங்க. 23 ஆண்டு கால வாழ்விலே
இந்த எல்லா நிலைகளையும் நீக்கிய பெருமானார் மனிதகுல சமத்துவத்தை அந்த மண்ணிலே அவர்கள் தாம் வாழ்ந்த காலத்திலேயே நிலைநாட்டி விட்டு மறைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில மதீனாவில வாழ்ந்த ஒரு குடும்பம் பனு பயாலா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணிய அபூ ஹிந்த் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபிக்கு பெண் கேட்டு செல்லுகிறார்கள். நபி அவங்க போய் அங்க பேசுறாங்க. அபூ ஹிந்த்ங்கிறவர் ஒரு சஹாபி, பிரபலமான பெருமானாருக்கு நெருக்கத்தை பெற்ற ஒரு தோழர். அவருக்காண்டி அந்த வீட்டுல போய் பெண் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டு பெண்ணை இவருக்கு மனம் முடிச்சு கொடுங்க. ஆனா அவருடைய நிலை என்ன தெரியுமா? அந்த அபூ ஹிந்த் என்பவர் அவர்களுடைய பார்வையில மிக சாதாரண நிலையில உள்ளவர். அவர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர். அடிமைகள் எல்லாம் அந்த காலத்துல ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, அவங்கள ஒரு உயிராக பார்க்க மாட்டாங்க, ஒரு ஜடம் மாதிரி பார்த்து கொண்டிருந்த காலகட்டம். அப்படி இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் தான் அவங்க எல்லாம் இஸ்லாத்து ஆயிருக்கிறாங்க. அதனால அந்த சிந்தனை அவங்களுடைய உள்ளத்தில் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த பனு பயாலா என்ற கோத்திரத்தை சேர்ந்த குடும்பத்தினர்கள் அவங்க உயர் வகுப்பாக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையில இந்த அடிமைக்கு பெருமானார் பெண் கேட்டு சென்ற உடனே அவங்களால் அதை ஜீரணிக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடத்திலே அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒருவருக்கு எங்க வீட்டு பிள்ளைய நாங்க மனம் முடிச்சு கொடுக்கணுமா? அதுவெல்லாம் சாத்தியமா என்று பெருமானாரிடத்திலே கேட்கிறாங்க. ஏன்னா அந்த உள்ளத்தில் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது, நாம வித்தியாசப்பட்டவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, அடிமைகள் என்றால் அவர்கள் கொத்தடிமைகளாக வேலை பார்க்கிறதுக்கு ரொம்ப மட்டமாக நடத்துறதுக்குன்னு உரியவங்க என்ற அந்த சிந்தனை இருந்ததுனால எங்களால் உரிமையிடப்பட்ட எங்களிடத்தில் அடிமை சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்த இவருக்கு எங்க பிள்ளைய நாங்க மனமுடிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு பெருமானாரிடத்துல கேட்கும் போது அல்லாஹ் தஆலா உடனடியாக வஹியை இறக்குகிறான். ஒரு வசனம் அருளப்படுகிறது. என்ன வசனம் என்றால், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى, மக்களே, உங்களை நாம் படைத்தோம். எப்படி படைத்தோம் என்றால் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம். இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க பெரிய ஆளு, அவங்க சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறப்பின் அடிப்படையில் நீங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்கிறீங்க, பேசப்படுகிற மொழியின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் நினைக்கிறீங்க. ஆனால் என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களை நான் படைத்திருக்கிறேன், ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறேன். வஜஅல்நாகும் ஷுஊபன் வகபாயில, உங்களை கோத்திரங்களாகவும் பல கிளைகளாகவும் நாம் தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம். எதுக்காண்டி? லிதஆரஃபு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான். இந்த கபீலாவை சேர்ந்த இவரு அப்துல் காதர்னு பல பேர் இருப்பான். எந்த அப்துல் காதர் புரியணுங்கிறதுக்காண்டி தான் கபீலாக்களும் கோத்திரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிற. இந்த கோத்திரத்தை சார்ந்த அப்துல் காதர் அப்படி அடையாளப்படுத்துறதுக்காண்டி, உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்யறதுக்காண்டி தான் இப்படி கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நீங்க ஆக்கப்பட்டிருக்கிறீங்களே தவிர பிறப்பின் அடிப்படையில பார்த்தா நீங்க எல்லாருமே ஒரே ஆண் பெண்ணிலிருந்து உருவானவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், ஆனால் உங்களிடத்திலே அல்லாஹ்விடத்தில் யார் கண்ணியத்திற்குரியவர் என்றால் யார் இறையற்ற உணர்வோடு செயல்படுகிறாரோ அவர்தான் கண்ணியத்திற்குரியவர். நீங்க அரபிகளா இருந்தாலும் சரிதான், தமிழர்களாக இருந்தாலும் சரிதான், என்ன மொழி பேசக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான், எந்த வம்சத்துல வந்தவங்களா இருந்தாலும் சரிதான், பிறப்பின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ உங்களுக்கு மத்தியில எந்த பாகுபாடும் உயர்வும் கிடையாது. வேணா அல்லாஹ்விடத்துல நீங்க உயர்வை சந்திக்கணும்னா உங்களுடைய உள்ளத்துல இறை அச்சம் இருக்கணும். யாருடைய உள்ளத்துல அதிகமான இறை அச்சம் இருக்கிறதோ அவர்தான் உயர்ந்த இனம்ங்கிற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சு அந்த குடும்பத்தினருடைய அந்த மனோநிலை தவறானது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி இருப்பதை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த மனிதகுல சமத்துவத்தை அன்றைய சமூகத்திலே போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய இறுதி உரை என்று சொல்லப்படுகிற அந்த ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய உரையை எடுத்து பார்த்தால், நபியுடைய கடைசி காலகட்டத்திலே அவர்கள் செஞ்ச அந்த இறுதி ஹஜ்ஜிலே
அரஃபா பெருவெளியிலே ஆற்றிய அந்த இறுதி பேருரையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த உரை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை. 23 ஆண்டு காலத்தில் பெருமானார் எதையெல்லாம் போதித்தார்களோ அதையெல்லாம் மிக ரத்தின சுருக்கமாக சார்பிழிந்து கொடுத்ததை போன்று அந்த உரையில சொன்னாங்க. 23 வருஷ நுபுவத்துடைய அந்த வாழ்க்கை எதை மையப்படுத்தி பயணித்ததோ அந்த கருத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மனித குலத்திற்கு அந்த உரையில சமர்ப்பித்தாங்க. அந்த உரையை எடுத்து பார்த்தா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் பேசியிருக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் எல்லா செய்திகளையும் அந்த உரையில சொன்னாங்க, சுருக்கமாக சொன்னாங்க. ஏன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமக்கள் ஹஜ்ஜிலே லட்சக்கணக்கிலே குவிந்திருந்த அந்த அரஃபா பெருவெளியிலே இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தன்னுடைய மொத்த பிரச்சாரத்தையும் அந்த கடைசி கட்ட பிரச்சாரத்தின் வழியாக பெருமானார் மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. அந்த உரையினுடைய தொடக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? புகாரி உள்ளிட்ட நூல்களில் விரிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. எப்படி அந்த உரையை தொடக்குகிறார்கள் என்றால், யா அய்யுஹன்னாஸ், மக்களே என்று தன்னுடைய உரையை தொடக்கிறாங்க. அலா, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித். பெருமானாருடைய முதல் வார்த்தை என்னன்னா, உங்களுடைய கடவுள் ஒருவன் தான். இதுதான் முதல்ல சொன்னது பெருமானார். அந்த ஏகத்துவத்தை தெளிவுபடுத்தினாங்க. வணங்கப்படுகிற கடவுள் என்பவன் ஒருவன் தான். அதற்கு அடுத்து நபி அவங்க சொன்னாங்க, இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான். அதற்கு அடுத்து நபி அவங்க சொன்ன இரண்டாவது வார்த்தை இதுதான், கடவுள் எப்படி ஒருவனாக இருக்க முடியுமோ அது மாதிரி உங்களுடைய மூல தந்தையும் ஒருவராகத்தான் இருக்கிறார், ஒருவராக இருக்க முடியும் சொன்னாங்க. அப்படியானால் நீங்க எல்லாருமே ஆதமுடைய வழித்தோன்றல்களில் வந்தவர்கள் தான். உங்களுக்கு மத்தியில பிறப்பின் அடிப்படையில வித்தியாசம்ங்கிறது கிடையாதுங்கிறத அந்த முதல் வார்த்தையில் தெளிவுபடுத்திய பெருமானார் அதற்கு அடுத்து அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. லா ஃபضل لعربي على عجمي, அரபி மொழி பேசுபவர் பிற மொழி பேசுபவரை விட எந்த விதத்திலும் சிறந்தவர் அல்ல. அது மாதிரி வேறு மொழிகள் பேசுபவர்கள் அரபி மொழி பேசுபவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல. சிகப்பாக இருப்பவர்கள் கருப்பர்களை விட, கருப்பர்கள் சிவப்பர்களை விட சிறந்தவர்கள் அல்ல. நிறமோ மொழியோ உங்களுடைய உயர்வை தீர்மானிக்காது. எந்த விதத்திலையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இதை கொண்டெல்லாம் நீங்கள் உயர்வு பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையிலையும் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களில் கண்ணியத்திற்குரியவர் யார் என்றால், இறையற்ற உணர்வு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் கண்ணியத்திற்குரியவரே தவிர மொழி அடிப்படையில் நீங்கள் சிறந்தவர்களாக, நிற அடிப்படையில் சிறந்தவர்களாக வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருஷம் அந்த மண்ணிலே எந்த சமத்துவத்தை நிலைநாட்டினார்களோ அந்த சமத்துவத்தை தன்னுடைய உரையின் முதல் கட்டத்திலேயே தெளிவுபடுத்துறாங்க. அரபி மொழி பேசுறவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் அந்த காலத்துல இருந்தது. நாம பேசுறதுதான் மொழி, மற்றதெல்லாம் ஊம பாஷை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அப்படி நினைப்பதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்? எத்தனையோ மொழிகள் இந்த உலகத்துல பேசப்பட்டாலும் கூட அரபி மொழிக்கென்று ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறார். என்ன சிறப்பு? அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறுதி வேதத்தை வழங்குவதற்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கும் போது அரபியைத்தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை விட வேற என்ன சிறப்பு இருக்க வேண்டும்? அதே போன்று தன்னுடைய இறுதி தூதரை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கின்ற போது அவர்கள் பேசுகின்ற மொழியாக அரபியை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறார். எத்தனையோ மொழிகள் இருக்கிற போது பெருமானாரை அரபி பேசுபவர்களாக இந்த உலகத்திலே பவனி வர செய்தது அது அந்த மொழிக்கான அங்கீகாரம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாளை மறுமையிலே சுவனத்தில் பேசப்படுகிற மொழியும் அரபி மொழிதான் என்று சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல கட்ட சிறப்புகள் அந்த மொழிக்கு இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு மத்தியில பாகுபாடு காட்டுறதுக்கு அதை ஒரு கருவியா யாரும் எடுத்துடக்கூடாது. இந்த மொழி பேசுறதுனால நான் உயர்ந்தவங்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய அந்த உரை நடைபெற்ற இடம், அதற்கடுத்து பெருமானார் நடந்து கொண்ட விதம், இவை அனைத்துமே மனிதகுல சமத்துவத்திற்கான அடையாளங்களாக வெளிப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இங்க கூட இன்னொரு செய்தியை நாம சொல்லணும். அரஃபா பெருவெளியிலே வைத்துதான் இந்த இறுதி பேருரையை நிகழ்த்துகிறார். அரஃபா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஹஜ்ஜில அரஃபால தங்கலனா ஹஜ்ஜே கூடாதுங்கிற அளவுக்கு அல் ஹஜ்ஜு அல் அரஃபா,
அரஃபா தான் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி தான் அரஃபா என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த இடத்திற்கான முக்கியத்துவம் மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி பேருரையை நிகழ்த்துவதற்கு அரஃபாவை தேர்வு செய்திருப்பதிலே கூட மனிதகுல சமத்துவத்திற்கான ஒரு வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. என்ன வெளிப்பாடுனா ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். இதுவும் புகார்ல வரக்கூடிய செய்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல அன்றைய அந்த பகுதியிலே வாழ்ந்த அரபு சமூகத்திடத்திலே ஒரு பழக்கம் இருந்ததாம். என்ன பழக்கம் என்றால், யாராவது விஐபிகள் தங்களுடைய பயணத்திலே தங்குவதாக இருந்தால் முஸ்தலிஃபால தான் தங்குவாங்க, அரஃபால யாரும் தங்க மாட்டாங்க. இப்படி ஒரு நடைமுறை அந்த காலத்துல இருந்தது. அரஃபாங்கிறது அது சாமானியர்களுடைய தங்குமிடமாக அந்த காலத்துல இருந்திருக்கிறது. ஒரு பிரயாணத்துல போறாங்க, எங்க போய் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முஸ்தலிஃபாவா அரஃபாவான் வந்தா உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க எதை தேர்ந்தெடுப்பாங்க? முஸ்தலிஃபாவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது நமக்கான இடம், அது சாதாரண மனிதர்களுக்கான இடம்ங்கிற ஒரு நிலை அன்றைய அரபு சமூகத்திடத்தில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எண்ணத்தை அப்படி அடித்து நொறுக்குகின்ற விதத்தில் என்ன செய்யறாங்கன்னா, முஸ்தலிஃபாவில் இந்த உரை அல்ல, அரஃபாவில் தான் இறுதி உரை என்று தீர்மானிச்சாங்க. அரஃபால எல்லாரும் கூட நாங்க முஸ்தலிஃபாக்கு அதுக்கு பிறகு போறாங்க, அது வேற விஷயம். முஸ்தலிஃபாவும் மதிப்பிற்குரிய இடம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெருமானார் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடம் உயர் வகுப்புக்கான இடம் என்ற அந்த சிந்தனையை மாத்துறதுக்காண்டி அரஃபாவுல நின்றுகிட்டு தன்னுடைய இறுதி பேருரைய நிகழ்த்துறாங்க. அந்த பேருரையினுடைய தொடக்கமே இந்த மாதிரி மனித குலத்தினுடைய சமத்துவத்தை பேசுகிற விதத்தில் அமைந்திருந்தது என்பதை நாம பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன நடக்குன்னா, அரஃபா உரையை முடித்துவிட்டு அரஃபாவுல தங்க வேண்டிய அளவுக்கு தங்கிவிட்டு முஸ்தலிஃபாவுக்கு கிளம்புறாங்க. இது விரிவான செய்திகள். முஸ்தலிஃபாவுல கிளம்பும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஒட்டகம் கஸ்வா என்ற ஒட்டகம் தயாராக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. எல்லாம் ரெடி ஆயிட்டு பெருமானார் முன்னால் செல்ல லட்சக்கணக்கான நபித்தோழர்களும் பின்னால் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது முஸ்தலிஃபாவுக்கு கிளம்புவதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது. பெருமானார் யாரோ ஒரு நபரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் வந்த உடனே நாம பயணத்தை கிளப்புவோங்கிற முடிவுல இருக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. உலகில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஹஜ்ஜுக்காண்டி வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவங்களே இருக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களே இருக்கிறாங்க. எல்லோரும் அந்த அரஃபா பெருவழியிலே இருக்கும் போது பெருமானாருடைய பயணம் யாரோ ஒரு நபருடைய வரவேற்புக்காக வருகைக்காக காத்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு அது யார் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை எதிர்பார்த்து இருந்தாங்க அப்படின்னா, ஹதரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு தேவைக்காக கொஞ்சம் தள்ளி போயிருந்தாங்க. பெருமானார் பயணம் கிளம்புவதற்கான நேரம் நெருங்கி விட்டது, வரல. உஸாமா வருவார், வந்தவுடன் நாம் செல்வோம் என்ற எதிர்பார்ப்புல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவர் வரக்கூடிய திசையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உஸாமத் இப்னு ஸைத் அப்ப இளைஞரா இருந்தாங்க. 18 வயது நிரம்பிய இளைஞராக இருந்த உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு தன்னுடைய பயணத்தை தொடர்றாங்க. இப்போ சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க அல்லவா, வெளிப்பகுதிகள் மக்கா மதீனா இல்லாத வெளிப்பகுதிகளில் இருந்து ஹஜ்ஜுக்கு வந்த சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெருமக்கள் எல்லாம் அவரை பார்த்த உடனே சொன்னாங்களாம். வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இவருக்காண்டியா இவ்வளவு நேரம் நம்மளை தாமதப்படுத்தினாங்க என்று சாதாரணமாக பேசினார்கள் அப்படின்னு வருது. ஏன்னா அவரை பார்க்கிறாங்க. உஸாமத் இப்னு ஸைத் யாரு? உயர்ந்த வம்சத்தில் உள்ளவர் கிடையாது. அவருடைய தந்தை ஸைத் அவர் அடிமையாக இருந்தவர், கருப்பினத்தை சேர்ந்தவர். மிக சாதாரணமான தோற்றத்திலே உள்ளவர், ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்து வாழ்ந்த பாரம்பரியத்திலே உள்ள ஒருவருக்கா பெருமானார் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறாங்க? இவர் வர்றதுக்காண்டியா இந்த இடத்துல நாம இவ்வளவு நேரம் இருந்தோம் என்று கூட சில பேர் ஏளனமாக பேசினார்கள் என்று சொல்ற அளவுக்கு அவருடைய வருகைக்காக பெருமானார் காத்திருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அரஃபாவில இருந்து முஸ்தலிஃபாவிற்கு செல்லுகிற போது தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்துல
தனக்கு பின்னாடி அதே உசாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஏற சொல்றாங்க. நினைச்சு பாருங்க இந்த காட்சியை. லட்சக்கணக்கான சஹாபிகள் கூடி இருக்கிறாங்க. ஒரு சர்வதேச மாநாடே நடப்பதை போன்ற அரஃபா பெருவெளி லட்சக்கணக்கான மக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் தங்களுடைய வாகனங்களையும் நடந்து புறப்படும் போது பெருமானாருடைய அந்த மதிப்புமிக்க வாகனத்துல அவங்களுக்கு பின்னாடி யாரை ஏத்துனாங்கன்னா அபூபக்கர் சித்திக்கையோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த மூத்த சஹாபிகளை கூட ஏத்தல, இந்த உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஏத்தினாங்க. அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. அந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற சபையில பெருமானாருக்கு பின்னால் அவங்களுடைய வாகனத்துல வலம் வருகிற அந்த கண்ணியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அடிமைகள் என்றால் மனிதர்களாகவே நடத்தப்படாத நிலை இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்து உஸாமாவை வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இதுதான் நம்ம சொல்றோம், அரஃபா உரையும் சரி, அந்த உரைக்கு பெருமானார் தேர்ந்தெடுத்த இடமும் சரி, அந்த உரைக்கு பின்னால் முஸ்தலிஃபாவிற்கு அவர்கள் சென்ற அந்த பயணமும் சரி, எல்லாமே மனித குலத்தினுடைய சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற விதத்துல மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்கிறத வலியுறுத்துகிற விதத்தில் அமைந்திருந்ததுங்கிறத நாம பார்க்கிறோம். இங்க இன்னொரு செய்தியை நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ புரட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறாங்க, எத்தனையோ இன மக்களுடைய விடுதலைக்காக போராடிய வீரர்கள் தோன்றி இருக்கிறாங்க. நிற வெறிக்கு எதிராக, மொழி வெறிக்கு எதிராக, இனவெறிக்கு எதிராக எத்தனையோ களம் கண்ட புரட்சியாளர்களை இந்த உலகம் சந்திச்சிருக்கிறது. நம்ம இந்தியாவில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எத்தனையோ விதமான சட்ட போராட்டங்களை நடத்தினார் என்பதை நாம பார்க்கிறோம். அமெரிக்காவிலே கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக ஆபிரகாம் லிங்கன், மார்ட்டின் லூதர் கிங் உள்ளிட்ட எத்தனையோ பேர் போராடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கும் பெருமானாருக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்றால், இப்படி மனித இனத்தினுடைய அந்த விடுதலைக்காக, நிறத்திற்கு எதிராக, இனத்திற்கு எதிரான அந்த விடுதலைக்காக போராடியவர்கள் எல்லோரையும் நீங்க எடுத்து பாருங்க, அவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட அந்த இனத்தில இருந்து வந்தவங்களாக இருந்திருப்பாங்க. தங்களுடைய இனத்திற்காண்டி அவங்க போராடினாங்க. அவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அம்பேத்கரை எடுத்து பாருங்க, சாதாரண சமூகத்தில் பிறந்தவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். ஆபிரகாம் லிங்கன் கருப்பினத்தை சேர்ந்தவர், ஒடுக்கப்பட்ட வம்சத்திலே பிறந்தவர். மார்ட்டின் லூதர் கிங்கை எடுத்துக் கொள்ளுங்கள், அதே பாரம்பரியத்தில் வந்தவர். இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து தங்களுடைய இன விடுதலைக்காக அவர்கள் போராடினார்களே தவிர, ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவங்க அந்த காலகட்டத்தில் உயர்ந்த வம்சமாக பார்க்கப்படுகிற இனத்திலிருந்து தோன்றியவர்கள். அரபுகளிலே குறைஷ் என்ற அந்த வம்சத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருந்தது. எல்லோரையும் விட உயர்ந்து பார்க்கப்பட்ட அந்த வம்சத்திலே இருந்து வந்த பெருமானார் மனிதகுல சமத்துவத்திற்கு போராடினார்கள். கருப்பின மக்களுக்கு ஆதரவாக போராடினார்கள் என்றால் அது மற்றவர்களை விட்டு பெருமானார் வித்தியாசப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கிறோம். அவங்க மரியாதை இல்லாம தனக்கு மரியாதை கிடைக்காதனால இந்த இடத்துக்கு போராடினாங்கிறது இல்ல, எல்லா விதமான மரியாதையும் பெற்றிருந்த அந்த இனத்திலிருந்து வந்த பெருமானார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மனித குலத்தினுடைய சமத்துவத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினார்கள். அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நமக்கு தெரியும். இனத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், கருப்பர் என்ற அந்த தாழ்த்தப்பட்ட பிற இனத்திலிருந்து வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காண்டி எத்தனையோ விதமான கொடூரங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அடிமைகள் முதல்ல இஸ்லாத்தை ஏற்ற பாக்கியசாலி என்ற பெருமைக்குரிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களுடைய எஜமானர்களின் மூலமாக மிக கொடூரமாக நடத்தப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீதி வழியா வந்துகிட்டு இருக்கும் போது பிலால் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு கொடூரமாக நடத்துறாங்க, அவர் அல்லாஹ் ஒருவன் சொன்னது அவ்வளவு பெரிய குற்றமா? அந்த செஞ்சதுக்காண்டி அவர் கருப்பராயிருக்கிறதுனால, கேட்கிறதுக்கு நாதி இல்லை என்பதனால இவ்வளவு கொடூரமாக நடத்துறாங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மள்ட்ட கொஞ்சம் பண வசதி இருந்தா அவரை நாமளே விலை கொடுத்து வாங்கி உரிமையிட்டலாம், ஆனா அதற்கான சூழ்நிலை இல்லையேன்னு சொல்லும் போது
நேர அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய எஜமானனிடத்திலே வருகிறார்கள். வந்து பேசுகிறார்கள் அவனிடத்திலே, இவரை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துத? மனிதாபிமானம் இல்லையா? அவர் ஏழையாக இருப்பதினால், கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருப்பதினால் இப்படியெல்லாம் மிருகத்தனமாக நீ நடக்கிறாயே என்று கண்டிக்கின்ற போது அவன் சொல்றான், இவ்வளவு அக்கறை உள்ளவராயிருந்தா நீங்க வேணா அவரை வாங்கி விடுதலை செய்ய வேண்டியதுதானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். அதை எதிர்பார்த்து அவங்களே போனாங்க. விலைக்கு கொடுத்துருவா, நம்ம வாங்கிடலாங்கிற எண்ணத்துலதான், தரமாட்டேன்னு சொல்லிட்டாம என்ன பண்ண முடியும், விலைக்காவது தரணுமேங்கிற எண்ணத்துலதான் போறாங்க. அந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே, சரி இவரை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், எவ்வளவு இவருக்கு தரணும்னு கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், 3 ஊக்கியா தங்கத்தை எனக்கு விலையாக தந்தால் நான் இவரை விடுதலை செய்யறேன்னு சொல்றான். நீங்க வாங்கிக்கலாம்னு சொன்னான். 3 ஊக்கியாங்கிறது அந்த காலத்துல இருந்த நடைமுறையில் இருந்த ஒரு தொகை, தங்க நாணயத்தை மதிப்பீடு செய்து சொல்லப்படுகிற ஒரு தொகை. 3 ஊக்கியா தங்கம் தருவதாக இருந்தால் தர்றேன்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் வேற எதுவுமே பேசல, அந்த தொகையை கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிடுறான். விலைக்கு வாங்கின உடனே அவன் ஏளனமா சொல்றான், இவருக்கு போய் 3 ஊக்கியா கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க, 1 ஊக்கியாவுக்கு இவரை கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேனே அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா அந்த 1 ஊக்கியாவுக்கு கூட இவர் மதிப்பற்றவர், இவருக்கு போய் 3 ஊக்கியா தங்கத்தை கொடுத்து வாங்கிட்டீங்களே, 1க்கு கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி ஏளனமா சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானின் மதிப்பை உணர்ந்திருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ அப்படி சிந்திக்க, நான் எப்படி சிந்திக்க தெரியுமா, நீ 100 ஊக்கியா கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன். நீ தாண்டா இப்ப ஏமாந்து போயிட்ட, இவருக்கு போய் 3 ஊக்கியா கொடுத்து வாங்குறீன்னு அவன் கேட்டான். ஆனா அபூபக்கர் கேட்டாங்க, நீ ஏமாந்துட்டப்பா, நீ 100 கேட்டிருந்தாலும் நான் தந்திருப்பேன். 100 ஊக்கியா எனக்கு என்ன பெருசு, இவருடைய ஈமானுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தான் இப்ப நஷ்டமடைஞ்சி அவசரப்பட்டு 3க்கு வித்துட்டேன்னு சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை விலைக்கு வாங்கி அதுக்கு பிறகு உங்களை உரிமையிட்டாருங்கிறத பார்க்கிறோம். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அபூபக்கர் சய்யிதுனா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்முடைய தலைவராக இருக்கிறார்கள். வஅய்தக சய்யிதனா, அவங்க நம்முடைய இன்னொரு தலைவர் பிலாலை விடுதலை செய்தவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அபூபக்கரையும் பிலாலையும் வித்தியாசப்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால் பார்க்க தெரியாது. அபூபக்கர் எப்படி எங்களுக்கு தலைவரோ அதே மாதிரி இன்னொரு தலைவரான பிலாலும் எங்களுக்கு தலைவர் தான், அவரை விடுதலை செஞ்சது எங்களுடைய இன்னொரு தலைவர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சமூகத்திலே உயர்ந்த இடத்தில் வைத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்பு பார்க்கப்பட்டார். அந்த சமூகத்தில் அவங்க முதல்ல நடத்தப்பட்ட விதத்தையும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாருடைய பராமரிப்புக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க நடத்தப்பட்ட விதத்தையும் இந்த உலகம் கண்டிருக்காது. அது ஒரு அதிசயிக்கத்தக்க காட்சியாக அன்றைய அரபுலகத்திலே இருந்தது. பள்ளிவாசல் பக்கத்திலே அவங்கள மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் நெருங்க விட மாட்டாங்க புனித ஸ்தலங்களுக்கு. அப்படி இருக்கும் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பெருமானார் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாங்க. பாங்கு சொல்லுகிற அந்த நடைமுறை முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட உடனே மஸ்ஜிது நபவி என்ற அந்த உயர்தரமான பள்ளிவாசல்ல முதலா அந்த பாங்கு சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை எத்தனையோ சஹாபிகள் இருக்கும் போது அதற்கு பிலாலுக்கு பெருமானார் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அன்றைய சமூகத்திலே இருந்த அந்த நிறவெறியை காலில் போட்டு மிதிக்கணுங்கிறதுக்காண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த அடிமைகள் எல்லாம் அவங்க மரியாதைக்குரியவங்களா, மரியாதைக்குரிய இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் பாரு, இந்த உலகத்திலேயே உயர்ந்த இடமாக இருக்கிற மஸ்ஜிது நபவியில அவரை பாங்கு சொல்ல வச்சு நான் அழகு பார்க்கணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அதற்கு பிறகு எல்லா மரியாதைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மஸ்ஜிது நபவியில பாங்கு சொல்றதுன்னா ஏதோ இப்போது இருக்கிற பிலால்களை நடத்துற மாதிரி அந்த காலத்தில் நடத்தல. பள்ளியினுடைய வேலைக்காரரா ஏதோ கூட்டி பெருக்கிறதுக்கு மட்டும் நியமிக்கப்பட்டவராலாம் அந்த காலத்தில் நடத்தல. பள்ளியினுடைய மொத்த கண்ட்ரோலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் இருந்தது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலை வைக்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. வெளியில எங்கேயோ போயிட்டாங்க, போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு தாமதம் ஆயிட்டு. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து வழக்கம் என்ன,
பெருமானார் எப்ப வந்தாங்களோ அப்ப ஜமாத்து நடக்கும். குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது. நபி அவங்க வந்துட்டாங்கன்னா ஜமாத்து நடக்கும். ஆனா அன்னைக்கு பார்த்து பெருமானார் தாமதமா வராங்க, வக்து முடியக்கூடிய அந்த நிலையை பார்த்த உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நேர அதற்கு அடுத்த நிலையில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க தொலை வைக்கலாமா? பெருமானார் வர நேரமாகிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய இடத்துல இருந்த சித்திகுல் அக்பர் சொன்ன வார்த்தை, நீங்க அனுமதி கொடுத்தா நான் தொலை வைப்பேன். அடிமையாக ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாதவராக நடத்தப்பட்ட அந்த பிலாலுக்கு பெருமானார் எவ்வளவு பெரிய இடத்தை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா, அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க, நான் தொலை வைக்கணும்னா நீங்க அனுமதி கொடுத்தா வேணா நான் தொலை வைக்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக்கு தொழுகைக்கு முன்னாடி போனாங்க. ஆனா முஸல்லால நிக்கிறாங்க, தக்பீர் கெட்டுறாங்க. கெட்டவும் பெருமானார் வந்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர் சொன்ன உடனே வந்துட்டாங்க. வந்த உடனே சஃப கடந்து அந்த முதல் சஃப்ல வந்து பின்னாடி நிக்கி தக்பீர் கெட்டுறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. நபி அவர்களுடைய அந்த பணிவை பாருங்க. அபூபக்கர் சித்திக்கு முன்னால் நிற்க, பெருமானார் பின்னால் நின்று தக்பீர் கெட்டுறதுக்கு தயாராகும் போது சஹாபாக்களால் அதை பொறுத்துக்கிற முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கும் போது இன்னொருத்தர் இமாமத் செய்யறதா அப்படின்னு எல்லா சஹாபிகளும் தங்களுடைய கைகளை தட்டுறாங்க. கைகளை தட்டி அபூபக்கருக்கு உணர்த்துறாங்க. உடனே அபூபக்கர் உணர்ந்துகிட்டு பெருமானார் வந்துட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அப்படி பின்னாடி வராங்க. நெஞ்ச திருப்பல பின்னோக்கி வர்றாங்க. வர்றதை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்களே தொலை வைங்கங்கிறாங்க. ஆனாலும் அதை அபூபக்கர் ஏற்றுக்கொள்ளல. பின்னாடி வந்துடுறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நின்று தொழுகையை தொடர்றாங்க. தொழுக முடியுது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மக்களை பார்த்து, தொழுகையில இமாமுக்கு ஏதாவது உணர்த்துவதாக இருந்தா இந்த மாதிரி கை தட்டாதீங்க, சுபஹானல்லாஹ் போன்ற வார்த்தைகளை சொல்லுங்க. இமாம் ஏதாவது தவறு பண்ணிட்டா மறந்துட்டா அதை உணர்த்துறதுக்கு இன்னைக்கு அப்படித்தானே செய்யறோம். சுபஹானல்லாஹ்னு சொல்றாங்க. இது அப்பதான் சொல்லி கொடுக்கறாங்க. சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் இடத்துல கேட்டாங்க, நான் வந்து தொலை வைங்கன்னு சொன்னதுக்கு பிறகு ஏன் நீங்க தொலை வைக்கலன்னு கேட்டாங்க. தொலை வைங்க, நீங்களே நில்லுங்கன்னு சொன்னேன், ஏன் நீங்க கேட்கலன்னு ஒண்ணு. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மாகான என்பவை இப்னி அபீ குஹாஃபா அன் யுஸல்லிய பின்னாஸ் பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கும் போது அவர்களுக்கு முன்னாடி நின்று இமாமத் செய்கின்ற அதிர்கதை இந்த அபூபக்கருக்கு இல்லை யா ரசூலல்லாஹ், நான் எப்படி உங்களுக்கு இமாமத் செய்ய முடியும், அதனால நான் பின்னாடி வந்துட்டேன்னு சொல்றாங்க. இது ஒரு நிகழ்ச்சி. நீங்க நாம புரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி என்னன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் தொலை வைக்க வேண்டும் என்றாலும் கூட அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அனுமதி தேவை என்ற அளவுக்கு பள்ளியினுடைய அதிகாரம் முழுவதும் பிலால் இடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு பெரிய இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண கருப்பினத்தை சேர்ந்தவர் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு சமத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவ்வளவு பெரிய அந்தஸ்துல கொண்டு வந்து வச்சாங்க. அதனாலதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால நபியினுடைய மரணத்திற்கு பின்னால் மதீனாவில் அவர்களால் இருக்க முடியல. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு அவங்களை கண்ணியப்படுத்தி உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாங்க. பெருமானாருடைய மரணத்திற்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் சித்திக் இடத்திலே வந்து கேட்பார்களாம். ஹதீஸ்கள்ல வருது, அபூபக்கரே நான் அந்த மதீனாவை விட்டு வெளியே போயிடலாம் நினைக்கிறேன், எனக்கு அனுமதி தாங்க என்று கேட்கும் போதெல்லாம் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் எப்படி நீங்கள் பிலாலாக இருந்தீங்களோ அதே மாதிரி என்னுடைய வஃபாத் வரை நீங்க தான் பிலாலா இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த அன்பு கட்டளை அவங்களால மீற முடியாததுனால மதீனாவிலே இருந்தாங்க. ஆனால் மாநபி இல்லாத மதீனாவில் வாழுவது என்பது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அழுகையிலையும் கவலையிலையும் தன்னுடைய நாட்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மஸ்ஜிதை பார்க்கிற பொழுதெல்லாம் பெருமானாருடைய ஞாபகம், மதீனாவினுடைய வீதிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நபியினுடைய ஞாபகம். பெருமானார் நம்மள்ட்ட இப்படி நடந்திருப்பாங்களே, அப்படி நடப்பாங்களே, அப்படி பேசுவாங்களே, இவ்வளவு மரியாதை செய்வாங்களேன்னு சொல்லி நபியினுடைய ஞாபகத்திலே அவர் இருந்ததினால் அந்த துக்கத்திலிருந்து மீள முடியாத நிலையில மதீனாவை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி கேட்டோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அன்பு கட்டளையினால் மதீனாவில் இருந்தாங்க. ரொம்ப காலம் இருக்கல. அடுத்து 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அவங்களுடைய மரணம் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி வந்த உடனேயும் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, நான் இந்த மதீனா விட்டு வெளியே போயிடலாம் நினைக்கிறேன், வேறு வகையான பணிகளில் இறைப்பணிகளில் என்னை ஈடுபடுத்தலாம் நினைக்கிறேன்னு உடனே அவங்களும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் பிலால் அவங்க அதை கேட்கல, நான் போய் தான் தீரணும்னு சொல்லி வற்புறுத்தியதற்கு நாங்க அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு மதீனா விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஷாம் தேசத்துல தான் அவங்களுடைய கடைசி காலங்கள் கழிந்தது என்பது வரலாறு. கடைசியில ஷாம்ல தான் அவங்க அடக்கமும் செய்யப்பட்டிருக்காங்க. மதீனாவுக்கு வரவே இல்லை. ஒரே ஒரு கட்டத்துல வந்ததா வரலாற்று செய்திகள்ல இருக்கிற ஷாம் தேசத்திற்கு போன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இறைப்பணியில் இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுது, எல்லாருக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி போன சமயத்திலே ஷாமிலே இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய அணியை சந்திக்கிறார்கள். உடனே சந்திச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பைத்துல் முகத்தஸ்ல நீங்க வாங்கு சொல்லணும், அதை நாங்க கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரால் அடையாளப்படுத்தப்பட்ட நபர் அல்லவா. முதலா மஸ்ஜித் நபவியில பாங்கு தொடங்கப்பட்ட உடனே நீங்க தான் அதை ஆரம்பிச்சு வச்சீங்க. இப்பொழுது பூமியிலே உள்ள 3 மஸ்ஜிதுகளில் மிகச்சிறந்த மஸ்ஜிதாகிய இந்த பைத்துல் முகத்தஸ் நம்முடைய கைகளுக்கு வந்திருக்கிறது, நீங்க தான் பாங்கு சொல்லணும்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அன்பு கட்டளையை ஏற்ற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸிலேயும் தன்னுடைய கம்பீர குரலால் பாங்கு சொன்னாங்க. அந்த குரலை கேட்ட எல்லோருடைய கண்களும் கண்ணீரை வடித்தது. நபியினுடைய காலத்து ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. அந்த பிலாலுடைய குரலிலே பெருமானாருடைய நிலைவலைகளை அவர்கள் உணர்ந்ததுனால கண்ணீர் வடிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக அதுக்கு பிறகு அவங்களால மதீனால இருக்க முடியல, வெளியே போயிட்டாங்க. திரும்ப ஒரு நாள் இடையில மதீனாவுக்கு வாராங்க. பெருமானாரை கனவில் கண்டுவிட்டு அவர்களை ஜியாரத் செய்யறதுக்காண்டி அவங்களுடைய மக்பராவை பார்ப்பதற்காக மஸ்ஜித் நபவிக்கு வருகிறாங்க. வந்தவுடன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 பேரையும் பார்க்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க பாங்கு சொல்லணும் மஸ்ஜித் நபவியில. ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப நாள் இடைவெளி விட்டுச்சு, உங்களுடைய குரலை இந்த மதீனா கேட்கணும்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில வச்சு அன்னைக்கு பாங்கு சொன்னாங்க. அந்த குரலையும் கேட்ட சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுதாங்க. இந்த குரலுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை பெருமானார் கொடுத்தாங்க. இந்த தோற்றம் மனித இனத்தால் வெறுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில், இந்த நிறம் மனித இனத்தால் நீக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை பெருமானார் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்தது. அதுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்து வெளியே போயிடுறாங்க. ஷாம்ல வச்சுதான் அவங்களுடைய மரணம் ஏற்படுகிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த கருப்பினத்தை சேர்ந்தவர் என்று ஒதுக்கப்பட்ட ஒருத்தருக்கு கொடுத்த அந்த சமூக அந்தஸ்து இருக்கிறதல்லவா, அது மனித இனத்தில், மனித வாழ்வில், இந்த உலக வரலாற்றில் அது ஒரு புதுமையான செய்தியாக இருந்தது. வேற எந்த இடத்திலேயும் இந்த சமத்துவத்தை உலகிலே காண முடியவில்லை. தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து வந்தவர்கள் வேண்டுமானால் அந்த மக்களுக்காக போராடி இருக்கலாமே தவிர உயர் வம்சம் என்று போற்றப்படுகிற ஒரு இனத்திலே இருந்து வந்த பெருமானார் சாதாரண நிலையில் இருந்த இவங்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்தாங்கன்னா அது இந்த உலகம் கண்டிராத காட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோட இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவியில முதல்ல பாங்கு சொன்னதும் பிலால் தான். பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்ட உடனே பாங்கு சொன்னதும் பிலால் தான். காபத்துல்லாவுல பெருமானார் பாங்கு சொல்ல வச்சாங்க. எப்ப வச்சாங்க தெரியுமா? மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. மக்காவினுடைய மொத்த அதிகாரமும் கையில் வந்து விடுகிறது. இப்பொழுது பிலாலை அழைத்த பெருமானார் காபாவுல நீங்க தான் பாங்கு சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி காபாவுல பாங்கு சொல்லல. முதல்ல காபாவுல பாங்கு சொல்லப்பட்டது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குரலால் தான் சொன்னாங்க, நீங்க காபாவுல பாங்கு சொல்லுங்க. சொல்லும் போது எப்படி சொல்ல சொன்னாங்க தெரியுமா? கீழே தரையில நின்றுகிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லல, காபாவினுடைய அந்த முகடுக்கு மேல ஏறி அங்க நின்னு பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கீழே வச்சு பாங்கு சொல்றாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாங்கு சொல்ல வச்சது எங்க வச்சு பாங்கு சொல்ல சொன்னாங்க? காபாவினுடைய அந்த முகட்டுக்கு மேல போய் நின்னுகிட்டு பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தன்னுடைய கம்பீரமான குரலினால் காபாவுக்கு மேல ஏறி நின்னு பாங்கு சொன்னாங்க.
ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் அங்கே கூடியிருக்கிறாங்க. உலகில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவங்களும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த காட்சியை பார்த்த உடனே ஜீரணிக்க முடியல மக்காவாசிகளால். மக்காவாசிகள் அவ்வளவு பெரிய இனவெறியிலே அவர்கள் இருந்தார்கள், அவ்வளவு கொடூரத்திலே அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த காட்சி என்பது தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. அதற்கு உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வராங்க. ஆனா இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவங்களும் அந்த இடத்துல நிக்கிறாங்க, 18 வயசு இளைஞர் தான். அந்த உசைத் இப்னு ஹுதைர் சொன்னாரா, நல்ல வேளை அல்லாஹ் தஆலா இந்த கொடூரமான காட்சியை பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க அத்தாவை வஃபாத் ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்னார். என்னுடைய தந்தை இப்ப உயிரோடு இல்ல, நல்ல வேளை அல்லாஹ் அவரை வஃபாத் ஆக்கிட்டான், இந்த கொடூரத்தை எல்லாம் எங்களுடைய வாழ்நாள்ல நாங்க பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னார். ஏன்னா காபா அவங்களுடைய பார்வையிலே மிக உயர்ந்த இடத்துல இருந்தது. அந்த இடத்துல அது மேல நின்னுகிட்டு பாங்கு சொல்ல சொன்ன உடனே அவங்களால தாங்கிக்கிறவே முடியல. அந்த நேரத்துல இன்னொருத்தர் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம்ங்கிறவர் சொன்னாரு, இந்த கருப்பு காக்காவை விட்டா வேற ஆளே இவருக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொன்னாங்க. வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, தஃப்சீர்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த காக்காவை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா, இவரை கொண்டு போய் மேல ஏற்றி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். இது வஹீயின் மூலமாக பெருமானாருக்கு அறிவிக்கப்பட்டு அவங்களை கூப்பிட்டு நீங்க இப்படிலாம் சொன்னீங்களான்னு அதுக்கப்புறம் கேட்கிறாங்க. ஆக இங்க உணர வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த மனித குலத்திற்கான சமத்துவத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் பெருமானார் தெளிவுபடுத்துறாங்க. அந்த சமுதாயத்தில் அவ்வளவு ஊடி போய் கிடந்திருந்தது அந்த வேறுபாடுகள், இனவெறியும் மொழிவெறியும் தாண்டவமாடி கொண்டிருந்த அந்த சமூகத்துல இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் இனத்தால் வித்தியாசம் கற்பிப்பது கூடாது, மொழியால் வித்தியாசம் கற்பிப்பது கூடாது, பிறப்பால் வித்தியாசம் கற்பிப்பது கூடாது என்ற அந்த சித்தாந்தத்தை தன்னுடைய ஒவ்வொரு கட்ட முக்கிய நகர்வுகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த செய்திகள் காட்டுகிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பெருமானார் பொதிந்த விதத்திலே தான் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையிலே சொன்னார்கள், பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசம் கிடையாது. இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். உங்களுக்கு மத்தியிலே நிற ரீதியான பாகுபாட்டை கொண்டு நீங்கள் சிறந்தவர்களாக ஆக முடியாது. பிற மொழி பேசுபவனை விட அரபி மொழி பேசுபவன் சிறந்தவனாக ஆக முடியாது என்று தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்வில் எதை நிலைநாட்டினார்களோ அதை முதன்மையான செய்தியாக பெருமானார் சொன்னாங்க. சொன்னதை சொல்லோடு மட்டும் நிறுத்தவில்லை, அதை தன்னுடைய வாழ்நாளிலேயே அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்பதை தான் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மட்டும்தாங்க நம்ம சொல்லி இருக்கிறோம். இதே மாதிரி அன்றைய சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சாதாரண சஹாபி, அவரும் அடிமையாகத்தான் இருந்தார். அவர் ஒரு பெண்மணிக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த நிலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தகவல் அந்த அம்மையாருக்கு தெரிந்தவுடனே நெருப்புல கம்பிய காய வச்சு அவங்களை சூடு போட்டு தினசரி அதை ரசித்துக் கொண்டிருக்கிற கொடுமையை செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவங்களும் அந்த நிலையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. கடைசி கட்டத்தில் பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன நிலையை கொடுத்தான்னா, நெருப்புல காய்ச்சின அந்த கம்பியை கொண்டு இவங்களுக்கு சூடு வச்சு கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா பயங்கரமான ஒரு தலைவலியை கொடுத்தான். எப்ப பார்த்தாலும் நாய் ஊளையிடுற மாதிரி ஊளையிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த தலைவலிக்கு என்ன தீர்வுன்னு அன்றைய காலகட்டத்தில் விசாரிக்கிற போது சில பேர் சொன்னாங்க, இதுல நெருப்பு வச்சு சூடு போடுறதுதான் இதுக்கு தீர்வுன்னு சொன்னாங்க. சூட்டு வைத்தியம் சொல்லுவாங்க. அது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிற நெருப்புல சூடாக்கி அதை கொண்டு உடல் உறுப்புகளை சூடு வச்சா இந்த நோய்க்கு இந்த தீர்வு என்பது ஒரு முறை. அந்த முறைதான் இதுக்கு தீர்வுன்னு சொன்ன உடனே இதே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமா நெருப்புல காய வச்ச கம்பியை வச்சு அவ தலையிலேயே அல்லாஹ் தஆலா சூடு போட வச்சாங்க. இவங்க தான் சூடு போடுவாங்க. மருத்துவ முறையாக அது பார்க்கப்பட்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில். ஆக தாழ்த்தப்பட்ட இன ரீதியான மொழி ரீதியான
பாகுபாட்டிற்கு உட்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக அந்தஸ்து என்ன என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ புரட்சியாளர்கள் வந்திருந்தாலும் அந்தந்த பகுதிகளில் அவங்க வாழ்ந்த காலத்துல மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் நிரந்தரமா இந்த மண்ணில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலமாக மனிதகுல சமத்துவம் என்பது இன்று உலகளவில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்துட்டா எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, சம்பந்தங்கள் வைத்துக் கொள்வதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, பக்கத்துல உட்கார்றதுல உணவருங்கிறதுல எதிலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அரபுகள்கிட்ட இன்னைக்கு கூட அந்த பழக்கம் இருக்கிறத நாம பார்க்கிறோம். பெரிய இடத்துல இருக்கக்கூடிய முதலாளியா இருந்தாலும் கூட தாண்ட வேலை பார்க்கிற ஒரு சாமானிய தொழிலாளரை ஒன்னா வச்சு ஒரே தட்டில உணவருந்துற பழக்கம் இன்னைக்கும் இந்த அரபு மண்ணில் இருக்கிறது என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி, அவங்க ஏற்படுத்திய மாற்றம். அந்த மாற்றத்தினால் தான் இவ்வளவு பெரிய மகத்தான மாற்றம் இந்த மண்ணில இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக மனிதகுல சமத்துவம் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதற்கு எதிரான சித்தாந்தம் யாரிடத்திலே என்ன உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்ற எச்சரிக்கையை பெருமானார் சொன்னார். ஒரு தடவை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அடிமை ஒருத்தர் ரொம்ப தாறுமாறா பேசிடுறாங்க, ரொம்ப கேவலகரமா அவரை பேசின உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்ட பெருமானார் அவங்களை பார்த்து சொன்னாங்க, இன்னக்க எம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, அபூதரே உங்களிடத்திலே அறியாமை கால குணம் இன்னுமல்லவா இருக்கிறது, இது இஸ்லாமிய குணம் அல்லன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணார். ஒரு அடிமையை இப்படியா பேசுறது? ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறதுக்கு மார்க்கம் உங்களுக்கு எங்கே அனுமதி தந்திருக்கிறது? அவங்க உங்கள்ட்ட வேலை பார்க்கிறாங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு வேலை வாங்குங்க, முடியாத வேலைகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவியா இருங்க. நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதையே அவங்களுக்கு கொடுங்க. நீங்க என்ன உடை உடுத்துகிறீர்களோ அதே உடையை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள். அதுதான் சமத்துவம், அதுதான் இஸ்லாம் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு சொன்னாங்கிறத பார்க்கிறோமே. இப்படி பல்வேறு கட்டங்களில் சஹாபாக்களுடைய உள்ளத்துல இந்த வேறுபாடு என்பது கொஞ்சம் தலை தூக்கினாலும் கூட அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வப்போது அதை தடுத்து நிறுத்தி மனித குலத்திற்கான சமத்துவத்தை அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம பார்க்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. உலகில் வாழுகிற எல்லா மக்களையும் சகோதரர்களாக மதித்து வாழுகிற, பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழுகிற மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தலைப்பு விதியை வெல்ல முடியுமா?